என் பொண்ணு வந்து இந்து தான். ஓகே. இப்ப காதலிச்ச பையன் வந்து கிறிஸ்டின்னு. ஓகே. அவங்க வீட்டை விட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ஆனா அது வந்து இந்து முறைப்படி தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த கல்யாணம் செல்லுமான்னு கேட்கணும். ரீசெண்டா இந்த லிவ் இன் கல்ச்சர்லாம் நிறைய டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இந்த டவுட் நிறைய பேருக்கு வந்துருச்சுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் லீகல் क्वेश्चंसக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹிந்து பர்சன் ஒரு கிறிஸ்டியனையோ இல்ல ஒரு முஸ்லிமையோ ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அடியில ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணம் லீகலி செல்லாதுங்க. ஏன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா பிரைட் அண்ட் க்ரூம் ரெண்டு பேரும் எய்தர் ஹிந்துவாவோ இல்ல புத்திஸ்டாவோ இல்ல ஜெயினாவோ இல்ல சிக் ரிலிஜனை ஃபாலோ பண்ற ஒரு பர்சனாவோ இருக்கணுங்க. இப்போ பிரைட் அண்ட் க்ரூம் ரெண்டு பேரும் வேற வேற ரிலிஜனா இருக்காங்க அப்படின்னா நீங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அடியில கல்யாணம் பண்ணிக்கலாங்க. அப்படி பண்ணிக்கிற கல்யாணம் லீகலி வேலிட். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட கடைசியில சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. என்னதான் நீங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அடியில கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள். முதல் விஷயம், மாப்பிள்ளைக்கு வயசு 21 இல்லனா அதுக்கும் மேல இருக்கணும். ரெண்டாவது விஷயம், பொண்ணுக்கு வயசு 18 இல்லனா அதுக்கு மேல இருக்கணும். மூணாவது விஷயம், மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்கும் லிவிங் ஸ்பௌஸ் இருக்க கூடாதுங்க. ஒருவேளை இருந்தாங்கன்னா லீகலி டிவோர்ஸ் வாங்கி இருக்கணும். நாலாவது விஷயம், ரெண்டு பேரும் ஃப்ரீ கன்சென்ட்டோட அந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும். அஞ்சாவது விஷயம், ரெண்டு பேருக்கும் சவுண்ட் மைண்ட்ல டெசிஷன் எடுக்கிற கெபாசிட்டி இருக்கணுங்க. மேல சொன்ன 5 விஷயமும் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். அவங்க ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு சொல்லி ஒரு 30 டேஸ் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. எந்த அப்ஜெக்ஷனும் வரலன்னா 30 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு மேரேஜ் சர்டிபிகேட்டும் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அடியில கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் மதம் மாத்தணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்க ரெண்டு பேரும் தாராளமா அவங்கவங்க ரிலிஜியனே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தி ஏதாச்சும் क्वेश्चंस இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ரிலிஜியன் பர்சனை லவ் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிருங்க.